முக்கியமான வரங்கள். நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறீர்கள். தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், பின்பு குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தினார். எல்லாரும் அப்போஸ்தலர்களா? எல்லாரும் தீர்க்கதரிசிகளா? எல்லாரும் போதகர்களா? எல்லாரும் அற்புதங்களை செய்கிறவர்களா? எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா? எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்களா? எல்லாரும் வியாக்கியானம் பண்ணுகிறார்களா? இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள். இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் பவுல் சரீரத்தின் அவயங்களை ஒப்புமையாக சொல்லி கிறிஸ்துவின் சபையை விவரிக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவோடும் மற்ற விசுவாசிகளோடும் ஐக்கியமாக இருக்கிறார்கள். விசுவாசிகள் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயவங்களாயும் இருக்கிறார்கள். எல்லா விசுவாசிகளுக்கும் ஒருவருக்கொருவர் ஒரு பொதுவான உறவு இருக்கிறது. ஒரு பொதுவான ஐக்கியம் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோருமே கிறிஸ்துவில் இசைவாய் இசைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவானவர் சபையிலே வெவ்வேறு ஊழியங்களை ஸ்தாபித்திருக்கிறார். சபையின் விசுவாசிகளுக்கு தமது சித்தத்தின்படி வெவ்வேறு வரங்களையும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் சபையிலே ஒரு குறையும் வைக்கவில்லை. சகலவற்றையும் சம்பூரணமாய் ஆசீர்வதித்திருக்கிறார். சபைக்கு எந்தவிதமான குறைவும் இல்லாமல் வரங்களையும் ஊழியங்களையும் தாராளமாக கொடுத்திருக்கிறார். தம்முடைய கிருபைகளையும் சிலாக்கியங்களையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அளவில்லாமல் தாராளமாய் கொடுக்கிறவர். சபையில் நமக்கு ஒரு குறைவும் இல்லை. எல்லாம் நிறைவாய் இருக்கிறது. நம்முடைய தேவைக்கு அதிகமாகவே சபையில் ஆசீர்வாதங்கள் உள்ளன. தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற வரங்களையும் ஊழியங்களையும் அப்போஸ்தலர் பவுல் இங்கு ஒவ்வொன்றாக குறிப்பிடுகிறார். அதிக பிரயோஜனமுள்ள ஊழியத்தை முதலாவதாக சொல்லுகிறார். தேவனுக்கு ஒவ்வொரு ஊழியத்தின் மதிப்பும் ஒவ்வொரு வரத்தின் மதிப்பும் தெரியும். தேவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறவர். சரீரத்திலே கனமுள்ள அவயவங்களும் கனவீனமுள்ள அவயவங்களும் இருக்கும். அதுபோலவே ஊழியங்களில் அதிக கனமுள்ள ஊழியமும் உண்டு, கனத்தில் குறைவுள்ள ஊழியமும் உண்டு. இதன் பிரகாரமாக தேவன் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரை ஏற்படுத்துகிறார். எல்லாவற்றிற்கும் கடைசியாக பலவித பாஷைகளை ஏற்படுத்துகிறார். கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகளுக்கே தேவன் வரங்களை கொடுத்திருக்கிறார். அவர்கள் தாங்கள் பெற்றிருக்கிற வரங்களுக்காக பெருமைப்படுகிறார்கள், மற்றவர்களை ஏளனப்படுத்துகிறார்கள். ஒருவரும் தாங்கள் பெற்றிருக்கிற வரத்தை ஒழுங்காக பயன்படுத்துவதில்லை. பெருமை உள்ளவர்களால் ஊழியம் செய்ய முடியாது. பெருமை அவர்கள் கண்களை மூடும். வரங்களின் உண்மையான மதிப்பை பெருமை உள்ளவர்களால் காண முடியாது. பெருமைப்படுகிறவன் கனவீனம் உள்ளதற்கு கனத்தை கொடுப்பான், கனம் உள்ளதை கனவீனப்படுத்தி விடுவான். இது மனுஷருடைய இயல்பான சுபாவம். இந்த சுபாவம் கொரிந்து சபையில் அதிகமாய் காணப்படுகிறது. தேவனானவர் சபையில் பல்வேறு ஊழியங்களையும் பல்வேறு வரங்களையும் ஏற்படுத்தி இருக்கிறார். சபையில் உள்ள விசுவாசிகள் எல்லோரும் அப்போஸ்தலர்கள் அல்ல. அவர்கள் எல்லோரும் தீர்க்கதரிசிகளும் அல்ல. அவர்கள் எல்லோரும் போதகர்களும் அல்ல. அவர்கள் எல்லோரும் அற்புதங்களை செய்கிறவர்களும் அல்ல. எல்லோரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களும் அல்ல. எல்லோரும் அந்நிய பாஷைகளை பேசவில்லை. எல்லோரும் வியாக்கியானம் பண்ணவும் இல்லை. தேவன் சபையிலே ஏற்படுத்தி இருக்கிற ஊழியங்களும் வரங்களும் அவருடைய சித்தத்தின்படி விசுவாசிகளுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. சபையின் பிரயோஜனத்திற்கு எல்லா ஊழியங்களும் தேவை, எல்லா வரங்களும் தேவை. ஒரே விசுவாசி எல்லா ஊழியத்தையும் செய்வதில்லை. ஒரே விசுவாசியிடம் எல்லா வரங்களும் இருப்பதில்லை. தேவன் தம்முடைய வரங்களையும் ஊழியங்களையும் எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்திலும் வரத்திலும் நாம் திருப்தியோடு இருக்க வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஸ்தானத்தில் நாம் உண்மையோடு நிலைத்திருக்க வேண்டும். நாம் ஒருவருக்கொருவர் உதவியாய் ஊழியம் செய்ய வேண்டும். சபையின் நன்மைக்காக, சக விசுவாசிகளின் பிரயோஜனத்திற்காக எல்லோரும் சேர்ந்து ஊழியம் செய்ய வேண்டும். யார் மீதும் பொறாமைப்படக்கூடாது. நாம் விரும்புகிற வரங்கள் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று கோபப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வரத்தை பயன்படுத்தாமல் இருந்துவிடக்கூடாது. பவுல் இந்த அதிகாரத்தை முடிக்கும் போது
இப்படி இருக்க முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று ஆலோசனை சொல்லுகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் முக்கியமான வரங்களை நாட வேண்டும். எந்த வரம் பிரயோஜனம் உள்ளதோ அதை நாடி பெற்றுக்கொள்ள வேண்டும். வரங்களை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். பவுல் முக்கியமான வரங்களை நாடுங்கள் என்று அதை ஆலோசனையாக சொல்லவில்லை என்றும் அதை கட்டளையாக சொல்லுகிறார் என்றும் ஒரு சிலர் பொருள் சொல்லுகிறார்கள். கொரிந்து சபையில் உள்ள விசுவாசிகள் மற்றவர்களிடத்தில் இருக்கிற வரங்களை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். யாருக்கு மேன்மை உண்டாக வேண்டும் என்பதில் அவர்களுக்குள் போட்டியும் பொறாமையும் உண்டாயிற்று. மாம்ச சிந்தைக்கு இடம் கொடுத்தால் போட்டியும் பொறாமையும் வரும். அன்பு நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவரின் சித்தத்திற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அன்பு இருக்கிற இடத்தில் போட்டியும் பொறாமையும் இருக்காது. விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் அன்பு கூற வேண்டும். ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய நன்மையை மாத்திரம் பாராமல் பிறருடைய நன்மையையும் பார்க்க வேண்டும். அப்போஸ்தலர் பவுல் வரங்களை குறிப்பிட்டு இன்னும் அதிக மேன்மையான வழியையும் உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். அன்பே அந்த மேன்மையான வழி. அன்பை பற்றி அடுத்த அதிகாரத்தில் பவுல் விரிவாக பேசுகிறார். 1 கொரிந்தியர் 18:28 வசனத்தில் மட்டுமே ஊழியம் என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் சபையில் நியமித்து வைத்திருக்கும் எந்த உதவியையும் இந்த வார்த்தை குறிக்கும். மூப்பர்கள், ஊழியக்காரர்கள் ஆகியோரின் உதவிகளை மட்டும் குறிப்பிடாமல் எல்லா உதவிகளையும் குறிக்கும். இந்த வார்த்தை ஆட்களை மட்டும் என்று குறிப்பிடாமல் ஆவிக்குரிய வரங்களையும் குறிப்பிடுகிறது. இந்த வரங்கள் உதவி புரிவதற்கு ஜனங்களை தகுதிப்படுத்துகிறது. சபையில் தேவன் நியமித்திருக்கும் எல்லா ஆளுகைகளையும் குறிக்கும். இந்த வாக்கியம் ஆளுகை செய்யும் அதிகாரத்தையோ ஆலயம் செய்கிறவர்களையோ குறிக்காது. சபையில் பிரச்சனைகள் வரும்போது தேவனுடைய விசேஷித்த ஞானத்தையும் அறிவையும் பெற்று சபைக்கு செய்யப்படும் உதவிகளை குறிக்கும். ஞானத்தை உணர்த்தும் வசனம், அறிவை உணர்த்தும் வசனம், ஆவிகளை பகுத்தறிதல் ஆகிய 3 வரங்களும் ஆளுகையில் பயன்படும். எல்லா விசுவாசிகளும் அப்போஸ்தலர்களோ தீர்க்கதரிசிகளோ போதகர்களோ அல்ல. எல்லா விசுவாசிகளும் 1 கொரிந்தியர் 12:8, 9, 10 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் எல்லா வரங்களையும் பெற்றிருப்பதில்லை. இதனால் விசுவாசிகள் எல்லா வரங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதும் இதன் பொருள் அல்ல.